ஸ்மால் கேப் எப்போ ரிஸ்க்னா நீங்கள் வந்து யூ ஆர் பையிங் ஆன் யுவர் ஓன் ஆஸ் அ டைரக்ட் ஈக்விட்டின்னு ரிஸ்க்கு. வேறஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போகும்போது அதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதை தவிர அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்புட் கொடுத்து பண்ணும்போது அங்கே ரிஸ்க் வந்து கிரேட்டர் எக்ஸ்டென்ட் மினிமைஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஃபண்ட் இன் ஸ்மால் கேப்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷனுக்கு, இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன். பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் அதோடைய சைஸ் வந்து 67,000 கோடி. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பேரிங் 1 or 2 லார்ஜ் கேப்பை தவிர, அல்லது மேபி ஒரு 4-5 லார்ஜ் கேப்பை தவிர 67,000 கோடிக்கு லார்ஜ் கேப்பே கிடையாது. நிறைய இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃபண்டே 67,000 கோடி இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போடக்கூடிய ஒரு 1000 அல்லது ஒரு 50,000 அல்லது 1,00,000 நார்மலாக ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, இதே அவங்க ரிஸ்க்னு நினைச்சாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர். இஸ் மேனேஜிங் 66,000 கோடி. அவருடைய லைஃபே இதுதான் இருக்குது. பாக்கி பேர்லாம் ரிஸ்க்குன்றீங்க. அவர் 66,000 கோடி மேனேஜ் பண்ணணும். அதை தவிர அந்த ஃபண்டில் மட்டுமே எவ்ரி மந்த்து ஒரு 400-500 கோடி வந்து எஸ்ஐபியே வேறு வருது. இது வந்து இன்றைக்கி 66ன்னு பேசுகிறோம் இல்லையா, ஒரு 3 years டவுன் த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் தென் 1 lakh crore. ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தூரம் பண்ணுறாரு அவர். என்றைக்குமே வந்து அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜரில் ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் கேப்பில் ஹேவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே, ஒன்றும் ரிஸ்க் இல்லை. ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸ்மால் கேப்பில் வந்து வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குமே ஒழிய, அதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா லாஸ்ட் 4 years நல்லா ரிட்டர்ன் கொடுத்தது, அடுத்த 4 வருஷம் ரிட்டர்ன் கொடுக்காதுங்கிறதுலாம் அதுக்கான எந்த விதமான டேட்டாவுமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் நிறைய என்னுடைய ட்விட்டர் பேஜஸில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, த லாஸ்ட் 10 years பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்டு. கரெக்டாக லார்ஜ் கேப்பில் ஒரு 40 ஃபண்டு இருக்குது. அதில் 40ல் எது பெஸ்ட்டு ஃபண்டு? அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி தான் சொல்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இன்றைக்கி பெஸ்ட்டுங்கிறது இன்றைக்கி தான் சொல்ல முடியும். அன்றைக்கி யாருக்குமே தெரியாது. அந்த ஃபண்டுடைய ரிட்டர்ன் வெர்சஸ் ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி 30 ஃபண்டு இருக்குது. அந்த 30 ஃபண்டில் ஒஸ்ட்டு ஃபண்டு, ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங் ஃபண்டுடைய ரிட்டர்னும் ஈக்குவல். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஸ்மால் கேப் ரிஸ்க்கு, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க வந்து பெருசாக பணம் பண்ணவே முடியாது. ஓகே, இதை வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா, இது வந்து இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த நெக்ஸ்ட் 10 years இருக்கட்டும், அடுத்த 10 வருஷமாக இருக்கட்டும், எவ்ரி டைம் 5 to 10 yearsல வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் வில் ஆல்வேஸ் கிவ் மோர் ரிட்டர்ன் தென் லார்ஜ் கேப். இதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது.